Hi friends, welcome to YouTube Tips Tamil channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது லாங் வீடியோஸ்ல இருந்து ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்றதுக்காக YouTubeல ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி அப்லோட் பண்ணன வீடியோல இருந்து டைரக்ட்டா அப்படியே ஷார்ட் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம லாங் வீடியோ வந்து அப்படியே எடிட்டிங் ஆப்ல போட்டு ஷார்ட்ஸ் வீடியோவா வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ட் பண்ண தேவையில்லை. YouTubeல இருந்தே ஆல்ரெடி அப்லோட் பண்ணன வீடியோல இருந்தே நம்ம டைரக்ட்டா ஷார்ட் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அப்படி மேக் பண்ணக்கூடிய ஷார்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் மட்டும் இருக்காது. வீடியோ பிளஸ் ஆடியோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாங் வீடியோஸ் மட்டும் மேக் பண்ணி அப்லோட் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் லாங் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் அந்த ஒரு ஷார்ட் வீடியோக்கு மாற்றணும் அப்படின்னா. ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து டேரெக்டாக எந்த பார்ட்லேருந்து எந்த பார்ட் வரைக்கும் நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். 60 செகண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூஸ் பண்ணி அந்த லாங் வீடியோலேருந்து 60 செகண்ட் சூஸ் பண்ணி நம்ம அப்படியே ஷார்ட் வீடியோவை அப்லோட் பண்ணிக்க முடியும். பட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் வரைக்கும் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ண லாங் வீடியோலேருந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண முடியும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா iOSல வந்து இந்த ஒரு ஃபீச்சர் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் போயிட்டு இருக்குது. அதாவது 60 செகண்ட் வரைக்கும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலேருந்து ஷார்ட் வீடியோ கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்களா. ஸோ அது 60 செகண்ட் வரைக்கும் கிரியேட் பண்ணுறது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா iOS டிவைஸில் வந்து போயிட்டு இருக்கு. பட் இப்போ ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோலேருந்து 15 செகண்ட் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பட் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், அந்த 15 செகண்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 60 செகண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த லாங் வீடியோலேருந்து 15 செகண்ட் ஷார்ட்ஸ் வீடியோவை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். கன்வெர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மீதி 45 செகண்ட் இருக்கும். இந்த 45 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேலரியில் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஃபுட்டேஜ், அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் கேமரா ஆன் பண்ணி ஷூட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து மீதி இருக்கக்கூடிய 45 செகண்ட் ஃபில் பண்ணிக்கலாம். மொத்தமாக 60 செகண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் அப்படியே டேரெக்டாக ஷார்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு லாங் வீடியோலேருந்து ஷார்ட் வீடியோ கன்வெர்ட் பண்ணுறதுக்காக உங்களுடைய மொபைலில் யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணனுக்கு உடனே நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு உங்களுடைய சேனல் அக்கௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சேனல் அக்கௌண்ட் சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங் வீடியோலேருந்து ஷார்ட் வீடியோக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அனதர் அக்கௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாங் வீடியோஸ்லேருந்து நீங்கள் ஷார்ட் வீடியோ கன்வெர்ட் பண்ண முடியாது. சவுண்ட் மட்டும் எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. உங்களுடைய சேனல் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே ப்ரொஃபைல் இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யுவர் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வீடியோ அதாவது எந்த லாங் வீடியோலேருந்து ஷார்ட் வீடியோ கன்வெர்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிற வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேண்டமாக நான் ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஷார்ட்ஸ் சிம்பிள் போட்டுட்டு ப்ளஸ் அப்படிங்கிறத போட்டு ஒரு சிம்பிள் இருக்குது. கீழே கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் வருது. இதில் எடிட் இன்டு ஏ ஷார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, சவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம கிளிக் பண்ண வேண்டிய ஆப்ஷன் எடிட் இன்டு ஏ ஷார்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கீழே சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் அவைலபிள் ஒன்லி டு யூ. ஸோ நமக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். அதாவது நம்ம சேனலோடைய அக்கௌண்ட்லேருந்து ஓப்பன் பண்ணி நம்மளோட வீடியோஸ் ஓப்பன் பண்ணால் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் தான் இருக்கும். மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரும் லாங் வீடியோஸ்லேருந்து ஷார்ட் வீடியோ கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ எடிட் இன்டு ஏ ஷார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15 செகண்ட்லேருந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 15 செகண்ட்லேருந்து ஒரு 15 செகண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 30வது செகண்ட் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ 15வது செகண்ட்லேருந்து 30வது செகண்ட் வரைக்கும் நான் வந்து என்னுடைய வீடியோவை அப்படி ஷார்ட் வீடியோவை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியாது. பட் வீடியோவை லெஃப்ட் டு ரைட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் கொடுத்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவை கரெக்டாக சென்டராக வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேவையான பார்ட் கரெக்டாக கீழே இருக்கக்கூடிய அந்த டைம் லைன் சூஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. கீழே கொடுத்துருக்காங்க ட்ராக் டு அட்ஜஸ்ட் வீடியோ. ஸோ ட்ராக் பண்ணி உங்களோட வீடியோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த பார்ட் வந்து நீங்கள் ஷார்ட் வீடியோ கன்வெர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஒரு பார்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ ப்ராசஸிங் ஆகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம லாங் வீடியோலேருந்து கட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு 15 செகண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம், அல்லது டைம் லைன் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி வீடியோனுடைய ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பட் இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கக்கூடாது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பேக் வரணும். மேலே லெஃப்ட் சைடு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடு ஏரோ மாதிரி, அதை கிளிக் பண்ணி ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் நாம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 60 செகண்ட் வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கீழே 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து அப்படி கிளிக் பண்ணுங்கள், 60 செகண்டாக மாறிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேலரியிலிருந்து பார்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கேலரியில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் அண்ட் நெக்ஸ்ட்டாக நம்ம லைவ் கேமரா, அதாவது இந்த ஷார்ட்ஸ் கேமரா ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி நம்ம லைவாக வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நான் கேலரியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளிப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கிளிப் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணியாச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு இது மேக் வச்சிருக்கேன், அதை வந்து இங்கே இன்புட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ப்ரிவியூ காமிக்கும். அது ஏதாவது நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைனை ட்ராக் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் டன் அப்படிங்கிற ஆப்ஷன் அதே போல் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு வந்து ப்ராசஸிங் ஆகுது கைஸ். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மேலே அந்த டாப்பில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரெட் கலர் வந்து நம்ம லாங் வீடியோலேருந்து கட் பண்ணி எடுத்தது. அதுக்கப்புறமேட்டு சின்னதாக வந்து ஒரு ஒயிட் கலருக்கு அப்புறம் ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஃபுட்டேஜ். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக இருக்குது. அதில் நீங்கள் ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் விஷயம். நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு வீடியோ அந்த லாங் வீடியோலேருந்து கட் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபுட்டேஜ் ஆட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு இதுவே போதும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி ப்ரிவியூ ஆகும். ஸோ நம்ம ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதில் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகி காமிக்கும். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டைட்டில் இதில் கொடுக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கக்கூடிய ஃபுட்டேஜ் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மேக் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து இப்போ இங்கே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக ப்ளே ஆகி முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் டீட்டெயில்ஸ், அந்த ஒரு ஷார்ட் வீடியோக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன், ஹவு டு டெலீட் கஸ்டம் யூஆர்எல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து நான் கஸ்டம் யூஆர்எல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். ஸோ ஹேஷ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு கஸ்டம் யூஆர்எல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முடிஞ்சு கைஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மீண்டும் எடிட் பண்ணிக்குவேன். இந்த ஒரு ஸ்க்ரீன் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு வீடியோ வந்து நான் ஷார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணிடுவேன். அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்கும், ஹவு டு டெலீட் கஸ்டம் யூஆர்எல் அப்படிங்கிற டைட்டில் தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்லோட் பண்ணிடுவேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்க்ரீன் வீடியோவில் காமிச்சது டேரெக்டாக ஷார்ட் வீடியோவில் இருக்கும், அதே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ண மாட்டேன், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இந்த வீடியோ காமிக்கல, நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் வீடியோவை அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி அன்லிஸ்டட் வச்சுக்கிட்டேன். மீண்டும் ஏதாவது நான் கரெக்ஷன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிடுவேன். ஸோ அதுக்காக அன்லிஸ்டட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க கைஸ். ஆட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணிவிட்டு அப்லோட் ஷார்ட் அப்படின்ட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. கீழே சி வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100% ப்ராசஸ்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் லைப்ரரியில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு வாட்ச் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. திஸ் வீடியோ இஸ் ரெடி டு பி வாட்ச்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சி வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ப்ளே ஆகும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கைஸ், இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் ஃப்ரம் யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நம்ம சேனல் லோகோ அண்ட் சேனல் நேம் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங் வீடியோஸ்லேருந்து கட் பண்ணனால இது வந்து கிரியேட்டட் ஃப்ரம் யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. பட் அதை வந்து யாராவது வியூவர்ஸ் கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய லாங் வீடியோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும் கைஸ். ஸோ கைஸ் சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எப்படி நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண லாங் வீடியோலேருந்து ஷார்ட் வீடியோ கன்வெர்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். குறிப்பிட்ட லாங் வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடிட் பண்ணாமல் டேரெக்டாக யூடியூப்லேயே ஷார்ட் வீடியோ கன்வெர்ட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காக எடிட்டிங் ஆப்புக்கு போயிட்டு அவங்க எடிட் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் டிப்ஸ் தமிழ் சேனலுக்கு
சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் கைஸ். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.